வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 14ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம என்ன வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் டீட்டெயிலாக தெரியும் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரூ பில்லிஷ் மூமெண்ட்ஸில் இருக்கா, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருந்து மேலே போக போகுதான்னு தெரியும். ஸோ இதே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கூலிங் நடக்கலை. ஏன்னா நேற்று நடந்த கூலிங்லேயே தான் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அப்போ இந்த இந்தியா விக்ஸோட சைட்வேஸ் மூமெண்ட்ஸை ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த சைட்வேஸ் மூமெண்ட், இந்த சைட்வேஸ் மூமெண்ட்னால மார்க்கெட்டில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறது தான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு அடுத்து முக்கியமான டேட்டா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும், அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டாவும். ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது ஒரு மார்க்கெட்டோட ஒரு டைரக்ஷன் அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப குறைஞ்சிருக்கு. 1200 கோடி தான் இன்றைக்கி நெட் ஹோல்டிங்ஸில் இருக்குது. டிஐயோட நெட் கேஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால இதனால நமக்கு மார்க்கெட்டில் என்ன எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, லைக் ஏன்னா இவர் வந்து நிறையா தடவை கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற பொசிஷன் வச்சுட்டு நம்ம வந்து 24,750 24,750 கால் ஹோல்டு பண்ணால் நமக்கு வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு. ஸோ இதை நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து கமெண்ட்டில் போட்டுருவேன். ஸோ இப்போயும் கமெண்ட் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆனாலும் நான் வந்து என்னென்னா லைக் இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது எப்படி நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நமக்கு பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறோம். அது இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணலான்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ கால் அதிகமாக இருக்கா, புட் அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கால் அதிகமாக இருக்கா, புட் அதிகமாக இருக்கான்னா கால் ஆப்ஷன்ஸில் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் இப்போ இருக்கிற ப்ரைஸ், அதாவது 24,570 இதிலிருந்து மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இவர் எங்கே சொல்லியிருக்காரு, 24,750 சொல்லியிருக்காரு. அப்போது 24,750 இந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது இவர் மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகுமோ அங்கே வந்து 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 24,750 ட்ரிகர் ஆகிறதுக்கு, அதாவது அந்த ஒரு ப்ரைஸ் வர்றதுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் இங்கே ட்ரிகர் ஆகலைன்னா கூட கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ்னால் கூட அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறனால. ஸோ அப்படிங்கிறனால என்னோட சஜஷன் வந்து 24,750 கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஒன்று, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து மேலே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன்ஸ்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ இந்த கிவன் ரேஞ்ச், அதாவது இந்த நமக்கு ரேஞ்ச் பார்க்குறோம்ல, இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இங்கே 510 மாற்றும் போது ப்ரைஸ் மாறுது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நமக்கு பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோ 0.78 இருக்குது. அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் நமக்கு வந்து அதாவது 24,350 24,850 இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிஆர் ரேஷியோ 0.78 இருக்குது. ஸோ 0.78ங்கிறது இந்த ரேஞ்சுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க ரேஷியோ. அப்படின்னா புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க ரேஷியோ. ஸோ அதனால் நம்ம வந்து 24,750 ஹோல்ட் பண்ணுறது பாசிட்டிவான விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இப்போது நமக்கு வந்து அதாவது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு பார்த்தோம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம ஒரு கிவன் ப்ரைஸ் ரேஞ்சில். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 18 அண்ட் இந்தியா விக்ஸ் ஆவரேஜாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 to 13 தான் இருக்கும். அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸோட கூலிங்கும் பாசிபிள். ஸோ இப்போ இந்தியா விக்ஸோட கூலிங் பாசிபிள்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் பாசிபிள். ஸோ அப்போ 3 விஷயத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போகுதா, கீழே வருதா. ஸோ அப்போ நம்ம 24,750 நிஃப்டியில் ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதுக்கு ஒரு டெசிஷன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிட்டிவாக நாளைக்கே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால 24,750 நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக எல்லோரும் ப்ரைஸ் ஆக்ஷன் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் 24,750 ஹோல்ட் பண்ணுறதா வேண்டாமாங்கிற ஒரு காரணத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ஸ்டடி பண்ணல, நான் வந்து நம்ம மற்ற சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏப்ரல் 19 ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸில் இருக்குது. அண்ட் அங்கேருந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன், சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துச்சு. அந்த ப்ரைஸ் கரெக்ஷனை தாண்டி இப்போ வந்து மார்க்கெட் 24,300 இல்லைனா 500 தாண்டி மார்க்கெட் மேலே இருக்குது. அண்ட் நேற்று நம்ம ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம்,
என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,500 கரெக்டாக மார்க்கெட் நேற்று அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே வந்து இந்த 24,500 இருக்குது. அப்போ இந்த 24,500லேருந்து மார்க்கெட் திருப்பியும் மேலே க்ரோ ஆகுமான்னா ஆமாம், க்ரோ ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸில் தான் அதிகமாக இருக்குது. பிசிஆர் ரேஷியோவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் எது வரைக்கும் போகலான்னா 25,000 வரைக்கும் போகலாம். அப்போது நிஃப்டி வந்து இந்த 25,000 ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் வந்துச்சு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் நாளைக்கு நிஃப்டி இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நிஃப்டி வந்து நாளைக்கும் ஒரு பாசிட்டிவாக கொஞ்சம் இங்கேருந்து போச்சுன்னா எவ்வளோ க்ரோ ஆகும்? இங்கேருந்து ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 1%, 1.5% க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி 50. அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அதோட பிசிஆர் ரேஷியோ கம்மியாக இருக்குது. அப்படின்னா நிறையா பேர் பிலீவ் பண்ணுறாங்க, நிறையா பேர் நிறையா கால் ஆப்ஷன்ஸ் இல்லைனா புட் ஆப்ஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறது எப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம். இதை நான் எப்படி சொல்ல முடியும்னா பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.9 இருக்குது ஒன்று. ஸோ எப்போ வந்து 1 பக்கத்தில் இருக்கோ அப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது பியரிஷ் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 55,000 புட்டு இருக்குது. அப்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த 55,000 புட்டை க்ராஸ் பண்ணது மேபி 55,000 புட்டுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம். இல்லைன்னா அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சரிஞ்சு 54,000 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இந்த 55,000 புட்டுக்கு பக்கத்தில் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம். ஸோ இந்த 55,000 புட்டு நம்ம நேற்று நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இண்டிகேஷன் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் இப்போ நடந்திருக்கு. ஸோ அப்போ நாளைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் நிறையா இருக்குது. அப்போது நாளையோட சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கும் பேங்க் நிஃப்டி கன்சாலிடேஷன், அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும், அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு இது வச்சு தான் சொல்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்தியா விக்ஸ் வந்து இப்போ வந்து ஏற்கனவே 22லேருந்து ரீச் ஆகி கூலிங் வந்திருக்கு. அண்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த சின்னதாக கன்சாலிடேட் ஆயிருந்தாலும் ஒரு எவ்வளோ க்ரோத் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5% க்ரோத் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு டவுன்ஃபால் வந்தால் கூட நமக்கு வந்து நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போது எப்படியா இருந்தாலும் நிஃப்டி 50 கூலிங் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஹை வாலடைலிட்டி தான். 18ங்கிறது ஓகே, பட் கம்பேரிட்டிவாக பட் நமக்கு வந்து 18ங்கிறதுமே ஹை வாலடைலிட்டி தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 தான் இருக்கணும் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்னா. பேரிஷ் மூமெண்ட்ஸ்னால் ஒரு 10 இல்லைனா 12 இருக்கணும். ஸோ சைட்வேஸ்னால் ஒரு 13 இருக்கணும். ஆனால் கடந்த ஒரு 2 மாதமாக கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் ரொம்ப அதிகமாக மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 18ங்கிறது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான், கொஞ்சம் வாலடைலிட்டி அதிகமாக இருக்க சுச்சுவேஷன் தான் நம்ம சொல்லலாம். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்மளோட எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டாஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டாஸில் இன்றைக்கி, அதாவது 12ஆம் தேதி ஏப்ரல், ஒன் ஆஃப் தி ரொம்ப கம்மியாக அவங்க வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிற நாட்கள்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக இவங்க எல்லாருமே ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு 2,000 3,000 க்ரோர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் போது 2 பேரோட ஹோல்டிங்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஹோல்டிங்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி நாளைக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தான் ஹோல்டிங்ஸ் கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கிராப் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்களோட செல்லிங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஏன்னா எவ்வளவு பை பண்ணியிருக்காங்களோ அவ்வளவும் செல் பண்ணியிருந்திருக்காங்க நேற்று ஒரே நாளில், அதுவும் கேஷ் மார்க்கெட்டில். ஸோ இது எஃப்ஐஐஸ் மட்டும் பண்ணல, டிஐஐஸும் பண்ணுறாங்க. இது வந்து மார்க்கெட்டோட ஒரு சின்ன அன்சர்டனிட்டியை குறிக்குது. ஸோ அப்படிங்கிறனால டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் ஆர் நாட் கான்ஃபிடென்ட் மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே வர போகுதாங்கிறது. அண்ட் அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கிராபிங்க்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸோ இல்லை ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூமெண்ட்ஸோ வருகின்ற நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் நமக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன கன்சாலிடேஷன் ஸ்டேட் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமோ இல்லை கமெண்ட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அட்ரஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.